என்னம்மா? தம்பி பால் பாக்கெட் வாங்கிட்டு மிச்ச காசை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்கணும். ₹1 கூட எடுக்க கூடாது. அப்படி எடுத்தேன்னா அப்பாட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வச்சிருப்பேன். சரிம்மா. நானும் கடைக்கு வரேன்டா, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். சரி வா போவோம். போச்சு, அம்மா கிட்ட போது பால் பாக்கெட் மட்டும் தான் வாங்க சொல்லி ரேஸ் பாக்கெட் எடுப்பாங்க. நீ சும்மா இரு. நான் அம்மாட்ட எல்லாம் உனக்கு ஒரு ரேஸ் வைக்கிறேன். நீ உனக்கு அப்புறம் நான் உனக்கு அப்புறம் நான் அம்மாட்ட மா இந்தா பால் பாக்கெட்டு. இந்தா நீ கேட்ட மீதி காசு. என்ன ₹10 தான் மிச்சம் கொடுத்துருக்கு, இன்னும் ₹10 எங்கப்பா? அம்மா குடு, நீ இப்படி கேட்பேன்னு தெரியும். இங்க பாரு, பால் பாக்கெட் ₹30 தெரியுதா? ஆமாப்பா. நீ இப்படிலாம் இனிமேலாம் நீ என்னை சந்தேகப்பட்டுனா நான் கடைக்கு போயிட்டு வர மாட்டேமா. குடி பால் பாக்கெட்டா. 1 minute later. தம்பி இந்த பால் பாக்கெட். என்னம்மா? அப்பா காலையில ஒரு லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் மறந்தாக்கல சொல்லிட்டேன். பால் பாக்கெட் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு அம்மா கொடுத்த ₹40 வாங்கிட்டு வந்தா ₹10 கூட கொடுத்துரு. சாம்பார் ஆப் எனக்கு. என்னம்மா? வேணாம்ப்பா பாலு. என்ன பண்ற? ஆரோக்கிய பால் நல்லதுமா உடம்புக்கு.